இவங்களுக்கு பாவம் ஒன்று நொங்கு வெட்டி கொடுத்தா நீங்கள் ரெண்டாவது தான் குடிக்கணும், 2 குடிச்சிட்டீங்கன்றாங்க. ஆளுக்கு 2 நொங்கு, 6 மொங்கு எனக்கு. அவங்க 2 அவனுக்கு 2 இவனுக்கு 2 4 எனக்கு 2 6 குடிக்கணும். இவங்க எண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்று கூட குடிச்சிட்டீங்கப்பா, வரிசையில் நாங்கள் குடித்த பின்னாடி தான் இப்போ ஒன்று குடிக்கணும்ன்றாங்க. நொங்கு வெட்டி கொடுக்குறது நான். இவங்களுக்கு தெரியாமல் ஒரு நொங்கு குடிச்சுப்பலான்னு பார்த்து குடிச்சா கண்டுபிடிச்சி விட்டாங்க கரெக்டாக. கும்மடை பேராண்டியை கண்டுபிடிக்கலை, ரோடாச்சி கண்டுபிடிச்சி விட்டான். ஏன் மாமா என் பேராண்டியை கண்டுபிடிச்சிட்டாரு கரெக்டாக. இது தாத்தா ஒன்று எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டாருன்னு இன்னும் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், 3 பேருக்கு 3 பங்குனா பங்கு. இங்கே பாருங்க 5 இருக்குது. ஒன்று நான் ஒன்று குடிச்சிட்டேன். எனக்கு ஆளுக்கு 2 குடிச்சிருக்கீங்க இல்லையா? இது பொண்ணு நான் குடிக்கலையா? வாங்க இப்படிங்க கிராமத்தில் பாருங்கள் சூப்பராக. கிராமத்தில் காலையில் தான் மதுரையில் போய் ஒரு நொங்கு 2 நொண்டை வெட்டி கொடுத்து 50 ரூபா கொடுத்தேன், 2 நொங்கு சாப்பிட்டு. இப்போ ஆளுக்கு 2 ஒரு மொத்தம் எங்கள் பனையிலே வெட்டுறதுக்கு நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு. யாரோ பசங்க வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சொந்தக்காரர் ஒரு பையன் ஸ்கூலில் இப்போ காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை பூரா கூட்டிகிட்டு வந்து பாருங்க பூரா பைக் அவங்க எல்லாம் குளிக்கிறாங்க, கம்மாயிலேருந்து குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வெட்டி அதில் கீழே அங்கே தெரியாரு பாருங்க, சின்னதாக உள்ள கம்மாய்க்குள்ளே அங்கே வெட்டி மொத்தமாக சாப்பிட்டாங்க. அப்புறம் ஆரியா போய் நொங்க விட்டுறாருன்னு பார்த்தா அந்த பையனை கேட்டேன், யார் தம்பி நொங்க விட்டுறதுன்னு சொல்லி சொன்னால் அவர் வேற கேட்டால் எங்கள் சொந்தக்காரரோட மகன் மாப்பிள்ளை. அவர் கேட்டால் அப்புறம் அவர் ஒரு குளம் முங்க மண்ணு எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்கள் எதேச்சும் வந்த பின்னாடி எங்கள் மரத்துக்கு தான் மரத்துக்காரர் ஓனர் என் பேராண்டி. அதனால் எங்களுக்கு நாங்கள் தான் ஓனர்னு சொல்லி நாங்கள் எங்கள் மரத்தை நொங்க விட்டுறது நாங்கள் கட்டி சாப்பிட வேண்டியிருக்கு. எங்களுக்காக ஒரு குளம் நொங்க கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்ட பின்னாடி அந்த அருவாளை வாங்கி வெட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம வெட்டு பனை மரத்துக்கு நம்ம ஓசியாக கேட்குற மாதிரி இருக்கியா? காலை எப்படி மாறி போச்சு பாருங்க. என்னையா முங்கு விட்டுறதுக்கெலாம் பால் இல்லையில, அப்புறம் என்ன செய்கிறது? நம்ம ஓசியாக தானே கேட்க வேண்டியிருக்கு. நம்ம ஓசி நம்ம யாரோ குடியான்ற மாதிரி இருக்குது. யார் முங்கு வெட்டுறதுக்கு ஆள் இல்லையே? இப்போ என்ன செய்ய? நம்ம மரத்துலையே, அது குமடை இந்த மரத்துலேண்டு சூப்பராக குமரன் நொங்கு சாப்பிட்றாரு பாருங்க. இதே கம்மாயில் சின்ன வயசில் 2 பேர்த்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த கம்மாயில் ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கம்மாயில் 2 பேரும் இன்னைக்கு பாருங்கள் பெரிய ஆளாக வந்து இப்போ அப்போ முதல்ல 2ஆவதா 1ஆவதா படித்தார். இப்போ எத்தனாவதா படிக்கிற யுவராஜ்? நீங்கள் யுவராஜ் 7th போகிறையா? 7th போகிறேன். எங்கள் கும்மடை 5th போகிறாரு கும்மடை. இந்த படிப்பு யார் தான் கண்டுபிடிச்சது என்னன்னு தெரியலேன்றார் இந்த கும்மரை. படிக்க வேண்டியிருக்கே கஷ்டப்பட்டு, இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு. நினைவு வெட்டி கொடுக்க பட்டலாம். நான் வரிசையாக நான் வெட்டி நான் ஒன்று குடிச்சிட்டு கொடுக்கவா? இப்படி குமரனுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு மிச்சம் அப்போ தானே அவங்க குடிக்கணுமா? கஷ்டப்பட்டு நொங்கு வெட்டி கொடுத்தா எப்படி இருக்கு பாருங்க நிலமை. எல்லோருக்கும் மாலை வணக்கம், மாலை வணக்கம், மாலை வணக்கம், மாலை வணக்கம். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வணக்கம் பாருங்க. பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். வெட்டுறா? நான் வெட்டுறேன்டாடி, நான் வெட்டுறேன்டா. பேசாமறா, நீ வெட்டக்கூடாதா? நான் வெட்டுறேன். குட் 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 குட்.